சற்று முன் வெளியான தகவல். தமிழக அரசின் சூப்பர் முடிவு. இந்த ஆவணம் இருந்தால் போதும். மாதம் மாதம் ரூபாய் 1500 உங்களை தேடி வரும். அத தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணி போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான மாதம் ரூபாய் 1500 ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் தமிழக அரசு மூலம் தொடங்கப்பட்டு உள்ளது. ஏப்ரல் மாதத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு வருகின்றன. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்பாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க 40 வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு நிதி உதவி அளிக்கப்படும். மாதம் ரூபாய் 1500 ஓய்வூதியமாக வழங்கப்படும். இதற்கான தகுதிகள் வெளியிடப்பட்டு உள்ளன. 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் திருநங்கைகள் நல வாரியத்தின் மூலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வயது சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், குடும்ப அட்டை வைத்திருத்தல் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களோ வேறு எந்த நபர்களோ உதவி பெறாத திருநங்கையராக இருத்தல் வேண்டும். தொடர்பு கொள்ள வேண்டிய அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலர். எப்படி பெறுவது? உடனே மாவட்ட சமூக நல அலுவலரை சந்தித்து இதற்கான ஆவணங்களை கொடுத்து வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் 1500 பெற முடியும். மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் மீண்டும் அளிக்கப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டம் 2 மாதத்தில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. தமிழக பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் யார் யாரெல்லாம் இதற்கு இனி விண்ணப்பிக்க முடியும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த முறை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். சாதாரணமாக புதிதாக விண்ணப்பம் செய்பவர்கள் நேரடியாக இ-சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம். ஆனால் போன முறை நிராகரிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பம் செய்பவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து அவர்கள் தகுதியானவராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் மூலம் மீண்டும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற்றுள்ள நிலையில் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது? அதாவது ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும். இரண்டாவது பெண்ணுக்கு பணம் தரப்பட்டது. இதற்காக இரண்டாவது பெண் தனியாக ரேஷன் வாங்கினாலும் கிடையாது. ஏனென்றால் ஒரே வீட்டில் இருந்தால் சோதனையின் போது பணம் தரக்கூடாது என்று முடிவு எடுக்கப்படும். கள ஆய்வில் ஒரே வீட்டில் 2 ரேஷன் இருந்தால் அதில் இரண்டாவது ரேஷன் நீக்கப்படும். அரசு பென்ஷன் பெற்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடையாது. அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை கிடையாது. அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு பொருந்தும். அவர்களுக்கு பணம் வழங்கப்படும். புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் வழங்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. விரைவில் இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளன. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு எவ்வளவு அத பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்தவுடன் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் எந்த அளவுக்கு உயரும் என்பதற்கான கணக்கீட்டை இங்கே பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் இன்னும் சில நாட்களில் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து 8வது ஊதிய குழு 2026ஆம் ஆண்டின்
ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரவிருக்கிறது. இருப்பினும் இது 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியிலேயே அல்லது 2027ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்துக்குள் மட்டுமே முழுமையாக செயல்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. 8வது ஊதிய குழுவின் தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களின் பெயர்களை அரசு இன்னும் அறிவிக்கவில்லை. இதனுடன் பிட்மெட் காரணி என்னவாக இருக்கும், அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்தில் சேர்க்கப்படுமா இல்லையா என்பது குறித்து பல கேள்விகள் உள்ளன. சம்பள கணக்கீட்டை பொறுத்தவரையில் புதிய அடிப்படை சம்பளம் பழைய அடிப்படை சம்பளத்தை பிட்மெட் காரணியால் பெருக்குவதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த பிட்மெட் காரணி பணவீக்கத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது தற்போதைய பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு அது கணக்கிடப்படுகிறது. கடந்த சில சம்பள அளவுகளில் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு முன்பு அடிப்படை சம்பளத்தில் அகவிலைப்படியை சேர்த்து பின்னர் அந்த மொத்த சம்பளத்தால் பிட்மெட் காரணியை பெருக்கும்போது இருந்தது. உதாரணமாக 2016ஆம் ஆண்டு 7வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்ட போது ஊழியர்கள் 125% அகவிலைப்படியை பெற்று வந்தனர். 7வது ஊதிய குழுவின்படி 2.57 பிட்மெட் காரணி பரிந்துரைக்கப்பட்டது. அதாவது ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளமான ரூபாய் 10,000 மற்றும் 125% அகவிலைப்படி அதாவது ரூபாய் 12,500 சேர்த்து மொத்தம் ரூபாய் 22,500 ஆகும். இதை 14.22% உயர்வுடன் சேர்த்தால் புதிய சம்பளம் ரூபாய் 25,700 ஆக இருக்கும். முந்தைய ஊதிய குழுக்களிலும் இதே போன்ற முறை காணப்பட்டது. 5வது ஊதிய குழு இருந்த காலத்தில் அகவிலைப்படி சுமார் 74%ஆகவும் பிட்மெட் காரணி 1.86%ஆகவும் இருந்தது. 6வது ஊதிய குழுவில் அகவிலைப்படி சுமார் 115%ஆகவும் பிட்மெட் காரணி 1.86 மடங்காகவும் இருந்தது. 7வது ஊதிய குழுவில் அகவிலைப்படி 125%ஆகவும் பிட்மெட் காரணி 2.57 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் ஊதிய குழு அடிப்படை ஊதியத்துடன் அகவிலைப்படியை சேர்த்து முழுமையான ஊதிய தளத்தை தயாரிக்கிறது என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. பின்னர் புதிய ஊதியத்தை நிர்ணயிக்க அதில் ஒரு சதவீத உயர்வு சேர்க்கப்படும். இந்த போக்கை பார்க்கும்போது 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் முந்தைய நடைமுறைகளை பின்பற்றி அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் இணைத்து சரியான பிட்மெட் காரணியை பயன்படுத்தினால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய சம்பள உயர்வும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய ஓய்வூதிய உயர்வும் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் என்று பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிச்சோம்.